தான் போனேன். காலையில் தான் போனேன். நைட்டு கார் வேணும் வச்சுட்டாரு. அவங்க ஒரு போயிட்டு நாளைக்கு நைட்டுக்கு வந்துடுவான். சொல்லணும்ல அதான் நான் சொல்கிறேன். விற்கிற மீன் வந்து இது சேல்ஸ் போகிறது. நமக்கு வந்து விற்கிற மீன் அது. நம்ம கையில் ஒரு பக்கம் கை ராசி ஒரு பக்கம் பார்ப்பாங்க. என்ன பண்ண முடியாது. சொல்கிறேன்னா கேட்க மாட்டேறாங்க. நம்ம ஊரில் பிரகாசில் மச்சாங்கிறானே அவன் பொண்ணு செத்து போச்சுண்ணா. அவன் பொண்ணு செத்துச்சு. அதுக்காக போய்க்கிறான். அவங்க கஞ்சியா சுத்தணுமா சொல்லுண்ணா வரல. அதுதான் போயிடும்பா. அதுக்கு முன்னாடி நான் சொன்னார் ஒன்றும் இல்லை. போயிட்டு வேறு மீன்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கேயே நான் போகும்போது இலவசம் போனே பண்ணல. ஒரு 10 ஷார்ட்ஸ் கூட எடுக்கலாம். மீனே கிடையாது பண்ணுறேன். போர் அடிக்குது டெய்லியும். இல்லை வேலை இவனுக்கு தான் ஒன்று என்ன வேலை இந்த வேலை தான். நீ என்ன பண்றேன்னா வடிவனா யார் திருடன் திருதோ அவங்களே கொடுத்து திருடனை கொடுத்து திருடங்கண்ணா திருடங்கிட்டே பொருளை கொடுத்து எப்படி திருடு போவோம் பாரு. திருட யாரும் அவங்ககிட்ட தான் கொடுத்து வைக்கிறேன். கரெக்டாக தான் கொடுத்து வச்சுக்கிறேன். கலப்பட ஆமாப்பா ரவுண்டுப்பா. திருடன் யாரோ அவங்களே ஒப்படி. அவன் என்ன பண்ணுவான்? திருட முடியாது. திருட முடியாது. எங்காச்சாலும் எடுத்துருவான். அவங்ககிட்டே கொடுத்து வச்சிருந்தா அவங்ககிட்ட கொடுத்து வச்சா அவன் எப்படி எடுப்பான்? அவன் எப்படி எடுப்பான்? படுத்தா அவன் தூக்கிடுவான்னு தெரியும் எனக்கு. இவனே கொடுத்து வச்சு அவன் எப்படி திருடுவான்? அதுதான் விஷயம். என்ன சொல்றேன்? அதுதான் திருடுப்பா. எவன் திருட நீ பாக்குறியா? அவங்ககிட்டே கொடுத்து வை. அவன்கிட்ட பொறுப்பா இருக்கு. உன்னை விட அவன் பாதுகாப்பாக பார்த்துருப்பான். ஒன்றுக்கு மேலே ஜாலியாக இருக்கலாம். வியாபாரி மாதிரி போட எப்படி அந்த மீன் ஆயுது ஃபுல்லாக ஒன்று சிவப்பா மஞ்சள் போட வெட்டி மீன் ஆயுதப்பா ஜீவானு அங்கே மீன் ஆயுத அந்த மாதிரி மீன் தான். இது ஒரு தடவை நம்மகிட்ட வெட்டிச்சு. அதுக்கப்புறம் அங்கே மீன் விடுற கடையிலே உட்காந்துருது. அங்கேருந்து வந்து எதுவும் அந்த மீன் அது என்னமா தெரியல. நம்மளோட ராசியா அதோட ராசியும் தெரியல. நம்மகிட்ட வந்தால் திரும்ப பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் மீன். நம்மகிட்ட வந்தால் மட்டும்தான் திரும்ப போக மாட்டாங்க. இது ஒரு நெய் இங்கே வந்து எல்லாம் இது வெட்டினாங்க. அது ஒரு தடவை நம்மகிட்ட வந்துச்சு. மெயினாக மீன் வெட்டினா விலை பேசாமல் கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுத்துட்டு எவ்வளோ கேட்பானான்னு எதிர்பார்க்குறாங்க. காசு கொடுத்துட்டு மறுபடியும் கேட்பானான்னு எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்மா அப்படின்ட்டு நேற்று என்ன குச்சி ஒரு குண்டா மொபைல் தான் 6 ரூபா வாங்கினேன். சரி போமான்னு நினச்சேன். ரெஸ்டாரண்ட் போங்க. ஜீவாதாரத்துக்கு கொடுத்துருவாங்க. இன்னும் ஸ்லைஸ் சும்மாவா?
இது மசாலா பொறுத்த வேலை இல்லை உடைய அளவுக்கு. ஆமாம் 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு வெட்டுறான்ல. உடைய அளவுக்கு மசாலா போடணும்ல இது இப்போ. இனிமேல் இது உடையாது, ரப்பர் பண்ணா இது. உடைய வேற எந்த மீன் இருந்தால் பரவாயில்ல, இது உடையாது. இது நீ அப்படியே பெருத்தி கிட்டி போட்டு பெருத்தி எடுத்து வச்சுன்னா மட்டும் போட்டு அழகா நிற்கும். மீன் அழகா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா, ஹோட்டலில் போடுற மீனில் 90% மீன் டேஸ்ட் இருக்காது. ஆனால் அவங்க போடுற மசாலாவில் அது என்ன மாதிரி டேஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. அதுதான் அவங்கக்கிட்ட. ஃப்ரோசன் பண்ணால் நம்மளாம் சாப்பிடவே மாட்டோம், சாப்பிடவே முடியாது. வீட்டில் செஞ்சால் கூட ஃப்ரோசன் மீன் தானே, வீட்டை ஃப்ரோசன் மீன் தான் பண்ணப்பா. அது நீ என்னதான் நம்ம வீட்டில் என்னதான் போட்டு செஞ்சாலும் நல்லாவே இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். அவனை வச்சு அந்த சாஸு மசாலா அதுதாங்க இது. அவங்க வச்சு சாஸு தாங்க வேலையே. இப்போதான் தெரிஞ்சு கொடுக்கு மீனோட செல்வம். வண்டி விடும்போதே பார்த்துருப்பாங்க. விடுவே வேண்டாம் இருக்குது. அதுக்கும் பசங்க போயிருந்தா அவன் கேட்கறது யார் கேட்கறதுப்பா? விக்கியா விக்கி இவரு சொல்ற விக்கியால் தான் கேட்குது. விக்கியால் தான் அவன் கேட்கறது வேற ஆள் போகுது. விக்கி தம்பியா 2 பேரும் கூட்டு வந்தான் கமலு. 2 பேரும் கூட்டு வந்தான். எங்கேருந்து? ஜெயிலேருந்து. ஆனால் தம்பி 2 பேரும் கூட்டு வந்தான். விக்கி எதுக்கு போனா? விக்கி போனாரு, ஸ்பெஷலில் தான் போனாரு அவரு. விக்கி ஒழுங்கா தானே இருந்தா? விக்கி தான் 3000 கொடுத்துட்டு வந்தான் முதல்ல. இங்கே தொலை கொடுத்துருவாரு. என்ன பண்ணிட்டான்? இல்லை ஓ அதிகமாக இருக்கியா? அதனால பூவை தூக்கி போயிட்டாங்களா அவனை? அவன் தம்பி ரொம்ப ஆடா ஓடும். 2 பேரையும் கூட்டு நான் போயிட்டு போவான் கமலு. வரையா 2 பேரும் கூட்டு வந்தான் கமலு. 2 பேரும் ஜெயிலிருந்து கூட்டு வந்தான். 2 பேர்லாம் கூட்டு விக்கி ஒழுங்கா திருட்டு கேஸ் ஊற்றுவேன். யாரு பெரியவன் சின்னவன்? இது வந்து இந்த கேஸு. விக்கி ஒழுங்கா இருந்துருவான் சொன்னா. அவன் தம்பி அடங்க மாட்டான், விக்கி தம்பி அடங்க மாட்டான். டக்கா கூட சொன்னா ஒழுங்கா. காவல ஃபுல்லாக வந்தாங்க எப்படியா? காவல போஸ்ட் ஓட்டுதான் அவனு தான். அவனுக்கு போட்டு வாங்கிட்டான். அவன் எல்லாரும் நின்று பார்க்குறான். நீ போ. டக்கா கூட சொன்னா கேட்டுப்பான். சின்ன பசங்க என்ன பண்றது? அது எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கும்போது